வணக்கம் மக்களே. ஒரு வளர்ப்பு நாயை வாக்கிங் கூட்டிகிட்டு போனவருக்கு இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு அவரும் எதிர்பார்க்கல, அவர் வீட்டில் இருக்கவங்களும் எதிர்பார்க்கலங்க. அப்படி என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா வாங்க சேலத்துக்கு போகலாம். இந்த சம்பவம் ராஜகண்ணப்பனுக்கு தாங்க நடந்தது. இவரை பற்றி சொல்லணும்னா, இவர் சேலத்தில் தன்னுடைய மனைவி மற்றும் 2 பசங்களோட இருக்காருங்க. பசங்க பார்த்தீங்கன்னா 25 வயசில் ஒரு பையன் முதல் பையன் வேலைக்கு போயிட்டுருக்காருங்க. 2வது பையன் படிச்சுட்ருக்காங்க. இவருக்கு பெட் அனிமல்ஸ்னால் ரொம்ப பிடிக்குங்க. வீட்லேயே பார்த்தீங்கன்னா 2 வளர்ப்பு நாய், மீன்கள், பறவைகள் இந்த மாதிரி எல்லா விதமாகவும் வளர்த்திட்ருக்காருங்க. இவருக்கு இரவு நேரத்தில் வேலையை முடிச்சுட்டு ஒரு 10:30 மணிலேருந்து ஒரு அரை மணி நேரம் வளர்ப்பு நாயை கூட்டிகிட்டு வாக்கிங் போகிறத வழக்கமாக வச்சுருக்காருங்க. அப்படி ஒரு நாள் அவர் வாக்கிங் கூட்டிகிட்டு போகும்போது தாங்க இப்படியேப்பட்ட ஒரு சம்பவம் நடக்குது. இந்த சம்பவம் பார்த்திங்கன்னா 2015 நடந்திருக்குங்க. இவர் இரவு நேரத்தில் பார்த்திங்கன்னா 10:30 மணிக்கு தன்னுடைய வளர்ப்பு நாயான ஜிம்மியை கூட்டிகிட்டு போகிறதுக்கு முடிவு செய்கிறாருங்க. தன்னுடைய மனைவி கிட்ட சொல்லிவிட்டு இவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு கிரவுண்டு இருக்குங்க, எப்பயுமே அங்கே தாங்க போவார். இரவு நேரத்தில் பெருசாக அந்த இடத்துல கூட்டம் இருக்காதுங்க. இவர் தனிமையை அதிகமாக விரும்புவாருங்க. அதனால் 10:30 மணிக்கு ஜிம்மியை கூட்டிகிட்டு இவர் வாக்கிங் போகிறாருங்க. எப்பயுமே வாக்கிங் போனால் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரத்துக்குள்ளே மேக்ஸிமம் வீட்டுக்கு வந்துடுவாருங்க. மிஞ்சி போனால் ஏதாவது லேட் ஆனுச்சுன்னா தன்னுடைய மனைவிக்கோ பசங்களுக்கோ ஃபோன் பண்ணி சொல்லிடுவாருங்க. அன்றைக்குமே அப்படி தாங்க ஜிம்மியை கூட்டிகிட்டு அந்த கிரவுண்டுக்கு போயிருக்காரு. கிட்டத்தட்ட அரை மணி நேரம் அந்த கிரவுண்டில் வாக்கிங் போயிருக்காருங்க. அந்த கிரவுண்டை பற்றி சொல்லணும்னா சுற்றியுமே இந்த செடி மரங்களால் தாங்க இருக்கும். காம்பவுண்ட் வால் கிடையாது. சுற்றியும் இந்த மரத்துக்குள்ளே தாங்க கிரவுண்டே இருக்க மாதிரி இருக்கும். அரை மணி நேரம் வாக்கிங் முடிஞ்சிடுச்சுங்க. சரி வீட்டுக்கு போகலான்னு முடிவு செய்கிற சமயம் கிரவுண்டுக்கு அந்த பக்கத்தில், அதாவது வெளியே இருந்து என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு ஒரு பெண் குரல் கேட்குற சத்தம் கேட்குதுங்க. அந்த சத்தத்தை கேட்ட உடனே இவர் ஒரு நிமிஷம் அங்கே நின்றுடுறாருங்க. எங்கேருந்து இந்த சத்தம் வருதுன்னு பார்க்குறாங்க. கிரவுண்டுக்கு வெளியே இருந்து தாங்க வருது. பெண்ணுக்கு ஏதோ ஆபத்துன்னு இவருக்கு நல்லா புரியுதுங்க. ஜிம்மியை கூட்டிகிட்டு அந்த சத்தம் வந்த பக்கம் போகிறாருங்க. என்னாச்சு, யாருமான்னு கேட்குறாருங்க. அந்த சமயம் பார்த்தீங்கன்னா அந்த பெண் என்னை காப்பாற்றுங்கன்னு மறுபடியும் அலறிட்டு பேசுகிற மாதிரி இருக்குங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா அந்த பெண்ணை யாராவது இழுத்துட்டு போனால் எப்படி இருக்கும் சரசரன்னு, அந்த மாதிரி சத்தமும் கேட்குதுங்க. இந்த பெண் அந்த சத்தத்துலேயே என்னை காப்பாற்றுங்கன்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. இவருமே அந்த சத்தத்தை நோக்கி போய்கிட்டே இருக்காருங்க. கிட்டத்தட்ட அந்த கிரவுண்ட்லேருந்து கொஞ்சம் தூரம் வந்துட்டாருங்க. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஒத்த பனைமரம் மட்டும் அந்த இடத்துல இருக்குங்க. அந்த பனைமரத்தை தாண்டி போகிறாருங்க. போன உடனே அந்த சத்தம் அப்படியே நிற்குதுங்க. இது வரைக்கும் ஜிம்மி அமைதியாக இருந்துச்சுங்க. அந்த ஒத்த பனைமரத்தை தாண்டின உடனே ஜிம்மி குறைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இதை பார்த்து பதறி போனவரே ஜிம்மியை பார்க்குறாருங்க. அது மிரண்டு போய் ஒரு வித்தியாசமாக குறைக்க ஆரம்பிச்சுதுங்க. இது வரைக்கும் ஜிம்மி அந்த மாதிரி குறைச்சதே இல்லைங்க. ஒரு வளர்ப்பு நாயை வளர்க்குறவங்களுக்கு தெரியுங்க அது எதனால் குறைக்குதுன்ட்டு. இது குறைக்கிறதே அவருக்கே ஒரு வித பயத்தை கொடுத்துச்சுங்க. சரி அது எங்கே பார்த்து குறைக்குதுன்னு பார்த்தா, இதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் இருட்டில் படுத்திருக்க மாதிரி தெரியுதுங்க. இவர் நல்லா உத்து பார்க்குறாருங்க. ஒரு பெண் படுத்துக்கிட்டு என்னை காப்பாற்றுங்க, கையை கொடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குங்க. இவருமே கிட்ட போய் பார்த்து அந்த பெண்ணை தூக்குறாருங்க. அந்த பெண்ணை பார்க்குறதுக்கு நல்ல ஒரு பட்டு சாரியை கட்டிட்டு தலை நிறைய பூ வச்சுட்டு இருக்க மாதிரி இருக்குங்க. என்னம்மா ஆச்சு, இங்கே எப்படிம்மா விழுந்த, எதுக்குமா அப்படி கத்துனா, யாராவது ரவுடி பசங்க வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டாருங்க. ஆனால் அதுக்கு அந்த பெண்ணு 2 ரவுடி பசங்களாம் வரல, நான் கல்யாணம் முடிச்சு வந்துட்டு இருந்தேன், ஒரு தெரு நாய்க்கள்லாம் சேர்ந்து என்னை துரத்த ஆரம்பிச்சிருச்சு, எனக்கு ஒரு மாதிரி பயமாயிடுச்சு, நான் ஓடி இந்த பக்கம் வந்துட்டேன், என்னை எப்படியாவது எங்கள் வீட்டில் மட்டும் போய் விட்டுறீங்களா அப்படின்னு அந்த பெண்மணி கேட்குறாங்க. இவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலைங்க. ஜிம்மியை பார்க்குறாருங்க. ஜிம்மி இன்னுமே பார்த்திங்கன்னா முன்ன இருந்ததை விட அந்த பெண் எந்திரிச்சோடனே ஆக்ரோஷமாக குறைக்க ஆரம்பிக்குதுங்க. இவருக்கு உள்ளுக்குள்ளே ஒரு வித பயம் உண்டாகுதுங்க. இல்லைம்மா நான் விடலை, வேணா நான் கிரவுண்டு அந்த பக்கம் விட்டுறேன், என் வீட்டுக்கு போகிற வழியில் ஒன்று விட்டுறேன், அந்த இடத்துல கேபோ இல்லை ஆட்டோவோ நீ புக் பண்ணி போய்க்குமா உன்னோட வீட்டுக்கு, எனக்கு இதுக்கு மேலே முடியாதுமா அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறாருங்க. அந்த பெண்ணை முறைச்சிக்கிட்டே சரி அப்படின்னு ஒரு மாதிரி கோவமாக சொல்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ஜிம்மியை பார்க்குறதுங்க. அந்த ஜிம்மி அந்த பெண் பார்த்த உடனே ஜிம்மி பார்த்திங்கன்னா அப்படியே அடுத்த நொடியே அப்படி கம்ப்ளீட்டாக சைலண்ட் ஆகிடுதுங்க. இதை பார்த்தவருக்கு இன்னுமே ஒரு மாதிரி பயம் உண்டாகுதுங்க. சரி இந்த இடத்துல நம்ம நிற்கக்கூடாதுன்னு முடிவு செஞ்சவர், சரி வாமா போகலான்ட்டு வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறாருங்க. அந்த பெண்ணுமே பின்னாடி தாங்க வந்துட்டுருக்காங்க. சரியாக அந்த பனைமரத்தை தாண்டி அவர் வந்துடுறாருங்க. வந்த உடனே பின்னாடி இருந்து ஏய் நில்லு அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு குரல் கேட்குதுங்க. அந்த குரல் கேட்டது தாங்க
அப்படியே இந்த ராஜகண்ணப்பன் வந்து அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுட்டாருங்க. பயத்திலே திரும்பி பார்க்குறாருங்க. இங்கே இப்படி நடந்துகிட்ருக்கேன். அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா 10:30 மணிக்கு வாக்கிங் போனார் இல்லைங்க. கிட்டத்தட்ட 11:30 மணி ஆயிடுச்சுங்க. 11:30 மணி, அதாவது கிட்டத்தட்ட 11:45 பக்கம் ஆயிடுச்சுங்க. ஆனால் அவர் வந்து வீட்டுக்கு வரலங்க. அவருடைய மூத்த மகன் வந்து அம்மாட்ட கேட்குறாங்க, அப்பா அரை மணி நேரம்லாம் வந்துடுவார், 10:30 மணிக்கு போனார், மிஞ்சி போனால் 11:15க்குள்ளே வந்துடணும், ஆனால் அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுமா, அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவர் என்னடா சின்ன குழந்தையாடா வந்துட மாட்டாரா அப்படின்னு அவங்க அம்மா அசால்ட்டாக தாங்க சொல்கிறாங்க. இருந்தாலும் இவர் என்ன பண்ணுறது, தன்னுடைய அப்பாவுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாருங்க. கிட்டத்தட்ட 2 டைம் ஃபோன் பண்ணுறாருங்க. ஃபுல் ரிங் போகுது, ஆனால் அவர் ஃபோனே எடுக்கலைங்க. உள்ளுக்குள்ளே ஒரு பயம் உண்டாகுதுங்க. தன்னுடைய தம்பியை கூப்பிட்டு, வாடா நம்ம எதுக்கும் அந்த கிரவுண்டுக்கு போய் பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, அம்மா இருங்கம்மா நாங்கள் 2 பேரும் எதுக்கும் கிரவுண்டுக்கு போயிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அவங்க அம்மாவும் சரிடா போய் என்னன்னு பார்த்துட்டு அவர் கூட்டிகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க பேசிகிட்டு இருந்த அந்த சமயம் பார்த்திங்கன்னா, வீட்டுக்கு வெளியே இன்னொரு வளர்ப்பு நாய் இருக்குல்ல, அது ஒரு நாய் வந்து பயங்கரமாக குறைக்குதுங்க. இவங்க எல்லாருமே டாமி, அதாவது ஜிம்மி டாமின்னு 2 டாகுங்க. ஜிம்மி தான் அவர் கூப்பிட்டு போயிருக்காரு. சரி, குறைக்கிறத பார்த்துட்டு டாமி தான் குறைக்குதுன்ட்டு எல்லாருமே நினச்சிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்தவங்களுக்கு ஒரு பேர் அதிர்ச்சிங்க. அது வந்து டாமி கிடையாதுங்க, ஜிம்மி தாங்க இவங்களை பார்த்து குறைக்குது. இதை பார்த்து குறைச்ச உடனே 3 பேருக்குமே ஷாக் ஆகிடுச்சிங்க. அவருடைய மகன், மூத்த மகன் ஜீவா வந்து ஜிம்மியை பார்த்து எங்கடா அப்பா எங்கடா அப்பான்ட்டு ஒரு மாதிரி பதட்டத்தோடு கேட்குறாருங்க. ஜிம்மி வந்து எதுக்கு எப்படி நடந்துக்கும்னு இவங்களுக்கு நல்லாவே தெரியுங்க. நல்லா ட்ரெயின் பண்ணி தான் வச்சுருக்காங்க. அது ரோடை பார்த்து குறைக்கவும், சரி ரோட்டுகிட்ட தான் கூப்பிடுதோன்னு நினச்சி, இருங்கம்மா நாங்கள் போய் பார்த்துட்டு வரோன்ட்டு 2 பேருமே வராங்கங்க. அது ரோட்டுக்கு வந்த உடனே என்ன பண்ணுதுன்னா, அந்த கிரவுண்டை நோக்கி ஓட ஆரம்பிக்குதுங்க. 2 பேருமே ஜிம்மி கூடயே தாங்க போகிறாங்க. கிட்டத்தட்ட அந்த கிரவுண்டை தாண்டி அந்த ஒத்த பணமாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு அதை கூட்டிகிட்டு போயிடுதுங்க. 2 பேருமே பின்னாடி வந்து தன்னுடைய அப்பா வந்து படுத்திருக்கிறத பார்க்குறாங்க. அதாவது அந்த ஒத்த பனை மரத்துக்கிட்ட குப்புறப்படுத்த மாதிரி படுத்திருக்காருங்க. ஒரு இறந்த நிலையில் ஒருத்தர் எப்படி படுத்திருப்பாரோ அந்த மாதிரி படுத்திருக்காருங்க. இதை பார்த்த உடனே பதறி போனவங்க உடனே ஓடி போய் அவர் திருப்பி போடுறாங்க. சின்ன மகன் வந்து அவர் செத்தே போயிட்டாருன்னு முடிவு பண்ணிட்டாருங்க. உடனே அழுக ஆரம்பிச்சிட்டாருங்க. உடனே மூத்த மகன் என்ன ஜீவா பண்ணுறாருன்னா, மூச்சு இருக்கான்னு பார்க்குறாருங்க. மூச்சு இருக்குங்க. ஹார்ட் பீட் பார்க்குறாரு. ஹார்ட் பீட் கொஞ்சம் லோவாக இருக்க மாதிரி இருக்குங்க. அப்பா உயிரோட தாண்டா இருக்காங்க, நீ அழுகாதடா, வாடா உடனே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகலான்ட்டு 2 பேருமே வந்து அவரை கூட்டிகிட்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு என்னங்க ஆச்சு அப்படின்னு டாக்டர்கிட்ட கேட்கும்போது, அந்த மாதிரி பிபி வந்து ஹை ஆகிடுச்சுப்பா, ஹை பிபி ஆக வந்து இவர் மயக்கம் போட்டு விழுந்திருக்காருன்னு அப்போதைக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணி அனுப்பி விட்டுறாங்க. இவங்களுமே அன்று இரவே பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே கொஞ்சம் தெளிவாயிட்டாருங்க. மூத்த மகன் வந்து என்ன கேட்குறாருன்னா, இது வரைக்குமே வந்து ஹை பிபி, சுகர் எந்த ஒரு இதுவுமே இல்லைங்க. அவர் வந்து ஒரு ஹெல்த் கான்சியஸான ஒரு ஆள். என்னங்கப்பா ஆச்சு, ஹை பிபி ஆகிற அளவுக்கு என்னங்கப்பா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே கேட்குறாருங்க. அதுக்கு வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா, நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாருங்க. ஒரு பொண்ணு வந்துச்சு, அது வந்து நான் நில்லுன்னு சொன்னிச்சு, நான் பின்னாடி திரும்பி பார்த்தேன், பார்த்த உடனே அந்த ஒத்த பனை மரத்துக்கிட்ட கீழே நின்ன பொண்ணு நான் பார்த்த நொடி சர்ருன்னு மேலே போய் ஏறி உட்காந்துக்குச்சு. அதை பார்த்த உடனே எனக்கு நடுங்க ஆரம்பிச்சிருச்சுப்பா, உசுரே போகிற மாதிரி எனக்கு ஒரு மாதிரியாகி அப்படியே மயங்கி விழுந்துட்டேன்பா, அதுக்கு மேலே எனக்கு எதுவுமே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த அவங்களுடைய மனைவி பார்த்திங்கன்னா திட்டுறாருங்க. இதுக்கெல்லாம் போய் பயப்படுறீங்களே, பசங்களை வந்து நீங்கள் பார்த்துக்கணும், ஆனால் உங்களை வந்து பசங்க பார்த்துக்கிற நிலமை வந்துருச்சுன்னு திட்டிட்டு, சாமி ரூமில் திருநீர் மட்டும் வச்சுட்டு பேசாமல் வந்து படுங்க அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்லிடுறாங்கங்க. இவங்க பசங்களுமே 2 பேர் வந்துட்டு, சரிங்கப்பா பயப்படாதீங்க, அதெல்லாம் எதாவது சரியாயிடும், நீங்கள் இனிமேல் அந்த பக்கம் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அவங்கவுங்க ரூமில் படுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. 3 பேத்துக்குமே தனித்தனி ரூம் இருக்குங்க. இவங்க அப்பா அம்மாவும் 2 பசங்களுக்கும் தனித்தனி ரூமு. 3 பேர் ரூம்லையுமே ஏசி போட்டிருக்காங்க. அப்படி இரவு நேரத்தில் தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஜிம்மி வந்து இரவு நேரத்தில் ஒரு 2 மணி சுமாருக்கு குறைக்க ஆரம்பிக்குதுங்க. அந்த சத்தம் அது குறைச்சிக்கிட்டே இருக்கனால மூத்த மகன் ஜீவா மட்டும் தான் எந்திரிச்சு வராரு. எந்திரிச்சு வந்து ஜிம்மி பார்க்குறாங்க. என்னடா ஜிம்மி குறைக்கிறேன்னா, அது வந்து கேட்டை காட்டுச்சுங்க. கேட்டை பார்த்தீங்கன்னா, கேட் வந்து ஓப்பன் ஆகிருக்குங்க. பூட்டிகிட்டு தான் போய் தூங்க போனாங்க, ஆனால் கேட் வந்து ஓப்பனில் இருந்துருக்குங்க. சாவி போட்டு தாங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த நேரத்துக்கு யார் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு அவர் பயந்துக்கிட்டே வீட்டுக்குள்ளே போகிறாருங்க. தம்பி ரூமை பார்க்குறாங்க. தம்பி ரூம் உள்பக்கமாக லாக் ஆகி தூங்கிட்டு தாங்க இருக்காங்க. அப்பா அம்மா ரூமுக்கு போகிறாங்க. அதில் வந்து அப்பா இல்லைங்க, அம்மா மட்டும் தான் தூங்கிட்டு இருக்காங்க. அம்மாக்கிட்ட போய் எங்கம்மா அப்பான்னு கேட்கும்போது, அப்பா ஏதோ பாத்ரூம் போயிருப்பாருடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
ஆனால் பாத்ரூம் பார்த்திங்கன்னா பாத்ரூம் வெளிப்பக்கமாக தாங்க லாக் ஆகிருக்கு. உள்ளே வந்து அவர் இல்லைங்க. வாங்கம்மா, கேட் வேறு ஓப்பனில் இருக்குது, சிம்மி வேறு குறைச்சிக்கிட்டே இருக்குது, நம்ம வெளியே போய் பார்க்கலான்ட்டு அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வெளியே போகிறாருங்க. இவங்க 2 பேரும் வெளியே போயிட்டு இருந்த சமயம் கரெக்டாக அவங்க கேட்டுக்கு வெளியே இருந்து வராருங்க. என்னங்கப்பா ஆச்சு, எங்கே போனீங்க, எதுக்கு இந்நேரத்துக்கு வெளியே கிளம்பி போனீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க மகன் வந்து பயந்துகிட்டே கேட்குறாருங்க. இல்லைப்பா, என்னோடய ரூமில் ஏசி ஒர்க் ஆகலை, ஒரு மாதிரி வெக்கையாக இருந்துச்சு, அதனால தான் நான் வெளியே சில்லுன்னு இருந்துச்சு, காற்று வாங்குறதுக்காக தான் வந்தேன், வேறு ஒன்றும் இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாருங்க. இதை கேட்ட உடனே ஜீவாவுக்கு கோவம் தாங்க வருது. வெளியே போகிறீங்களே, ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகணுன்னு தெரியாதா, நீங்கள் பாட்டுக்கு கிளம்பி போயிடுவீங்களா, இப்போ தானே பிபி வந்து மயக்கம் போட்டு விழுந்திருக்கீங்க, கொஞ்சம் பார்த்துருக்க மாட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்கறையோடு கேட்குறாருங்க. ஆனால் அவரும், நான் என்ன சின்ன குழந்தை நினச்சிக்கிட்டு இருக்கேன், ஒவ்வொரு விஷயத்தையும் உன்கிட்ட கேட்டுட்ருக்கிறதுக்கு, பேசாமல் போய் படுடா அப்படின்ட்டு இவர் கோவமாக பேசிட்டு உள்ளே தூங்க போயிடுறாருங்க. இவர் பேசுனது அவருக்கு கஷ்டமாக தாங்க இருக்குது, இருந்தாலும் அவருக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டும்ட்டு இவருமே எதுவும் பேசாமல் போய் படுத்துறாருங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா, எப்பயுமே இவர் தாங்க முதல்ல வேலைக்கு கிளம்புவார், அதாவது ஜீவா தாங்க வேலைக்கு கிளம்புவார். எப்பயும் போல் வழக்கமாக கிளம்பிட்டு கேட்டுக்கு வெளியே வராருங்க. கேட்டுக்கு வெளியே வந்த உடனே உங்களுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா காலி நிலம் தாங்க இருக்குது. அந்த இடத்துல பார்த்தா ஈயா மூச்சிட்ருக்குங்க. என்னன்னு பார்த்தா அந்த தெருவில் வந்து ஒரு தெருநாய் வந்து இருக்குங்க. அந்த தெருநாய் இறந்த நிலையில் இருக்குங்க. அது உடம்புலேருந்து ஃபுல்லாக ரத்தம் எடுத்தால் எப்படி இருக்குமோ, வெறும் சக்கையாக இருக்க மாதிரி வெளிரி போன மாதிரி இருக்குங்க. உடம்புல ரத்தமே இல்லாமல் வெளுத்து போனால் ஒரு நாய் இருக்குமோ அந்த மாதிரி இருக்குங்க. செத்து போயிருக்குங்க. உடம்புல எந்த கீறலும் காயமும் எதுவுமே இல்லைங்க. நேற்று கூட நல்லா தான் இருந்துச்சு, இன்றைக்கி என்னடா இப்படி இருக்குதுன்னு நினச்சிட்டு தன்னுடைய அம்மாக்கிட்ட சொல்லி அது வர சொல்லி க்ளீன் பண்ண சொல்லுங்கமான்ட்டு அவர் பாட்டி கிளம்பி போயிடுறாருங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய சம்பவம் அவங்க வீட்டில் நடக்குதுங்க. என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா, காலையில் எழுந்திரிச்ச உடனே அவங்களுடைய அம்மா பார்த்திங்கன்னா ஜிம்மிக்கும் டாமிக்கும் சாப்பாடு வைக்கிறது வழக்கம் வச்சுருக்காங்க. ஒரு 7 மணிக்கெலாம் அவங்க 2 பேத்துக்குமே சாப்பாடு வச்சுருவாங்க. அதே மாதிரி தாங்க காலையில் எழுந்திரிச்ச உடனே ஜிம்மிக்கும் டாமிக்கும் சாப்பாடு வைக்க போகிறாங்க. வைக்க போனவங்க அப்படியே பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க கத்துற சத்தத்தை கேட்டுட்டு 3 பேருமே வெளியே வந்துடுறாங்க. என்னாச்சுமா அப்படிங்கிற மாதிரி ஜீவாவும் அவங்களுடைய இளைய மகனும் கேட்குறாங்க. இங்கே பாருடா, ஜிம்மி எப்படி செத்து போய் கிடக்குது பாருடா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 3 பேருமே அதிர்ச்சியாகி பார்க்குறாங்கங்க. இதில் பேரதிர்ச்சியானது யாருன்னு பார்த்திங்கன்னா ஜீவா தாங்க. நேற்று காலையில் வந்து எப்படி அந்த தெருநாய் இறந்த நிலையில் இருந்துச்சோ, அதே மாதிரி இன்றைக்கி ஜிம்மி வந்து இறந்த நிலையில் இருக்குங்க. அது நல்லா கொழுன்னு இருக்குங்க. ஆனால் அந்த ரத்தத்தெல்லாம் உறிஞ்சி இந்த ஒரு எலும்பும் சதையுமாக இருந்தால் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஜிம்மி இறந்த நிலையில் இருந்துச்சுங்க. இதை பார்த்து அதிர்ச்சியானவர் தன்னுடைய அம்மாக்கிட்ட, நேற்றும் இதே மாதிரி தான்மா அந்த திருநாய் இருந்துச்சு, இன்றைக்கி காலையில் நம்ம ஜிம்மி இருக்குமா, என்னம்மா நடக்குது, இது வரைக்கும் இதுக்கு எந்த நோயும் வந்தது இல்லையம்மான்ட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே சொல்கிறாருங்க. உடனே அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ நோய் தாண்டா வந்து தாக்கியிருக்கோம், நாய்ங்களுக்கெல்லாம் நோய் பரவதான் என்னன்னு தெரியல, டாமியாவது பத்திரமா பார்த்துக்கோங்க, இல்லைன்னா அதுவும் நாளைக்கு செத்து போயிட போகுதுடான்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிடுறாருங்க. அவருடைய பேச்சே இவருக்கு ஒரு மாதிரி கடுப்பு உண்டாக்குதுங்க. இத்தனை வருஷமாக இந்த நாயை வளர்த்திட்டு வரோம், அது செத்து போயிடுச்சுன்னு கவலை கூட அவருக்கு இல்லையான்ட்டு இவர் மனசுக்குள்ளேயே ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுக்கிறாருங்க. தன்னுடைய அம்மா, அதாவது தன்னுடைய தம்பிகிட்ட சொல்லி 2 பேருமே தாங்க பின்னாடி போய் புதைக்கிறாங்க. டாமியாவது பத்திரமா பார்த்துக்கோங்கம்மா, அது எங்கேயும் வெளியே அந்த பக்கம் இந்த பக்கம் விட்டுறாதீங்க அப்படின்ட்டு தன்னுடைய அம்மா கிட்ட சொல்கிறாருங்க. அன்று இரவு பார்த்திங்கன்னா இவருக்கு தூக்கமே வரலைங்க. ஜிம்மி இறந்ததுனால ஜிம்மியவே நினச்சிக்கிட்டு இருக்காருங்க. அப்போது அவங்க 3 பேர் ரூமுமே பக்கத்தில் தானேங்க இருக்குது. யாரோ ஒருத்தர் ரூமை வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி சத்தம் கேட்குதுங்க. டைமை பார்க்குறாருங்க. டைம் வந்து ஒரு 1:30 மணி சுமார் இருக்குங்க. இந்த நேரத்துக்கு யாருடா கதவு திறக்கிறாங்க அப்படின்ட்டு இவர் கதவு திறந்து பார்க்குறாருங்க. அவருடைய அப்பா அம்மா கதவு ரூம் தாங்க திறந்துருக்கு. ஏற்கனவே 2 நாளுக்கு முன்னாடி அவர் வெளியே போயிட்டு வந்தாருங்க. அதனால மறுபடியும் எங்கேயோ போயிட்டாரோன்ட்டு அவர் வெளியே போய் அவங்க அம்மா ரூமில் போய் பார்க்குறாருங்க. அவங்க அம்மா மட்டும்தாங்க தூங்கிட்டு இருக்காங்க, அவர் வந்து கிடையாதுங்க. எங்கடா மறுபடியும் அப்பா போயிட்டாங்கன்னு பாத்ரூம் பார்க்குறாரு. பாத்ரூமே வந்து வெளிப்பக்கம் தாங்க லாக் பண்ணியிருக்கு. எங்கடா இவர் போகிறாரு, என்ன தான் நினச்சிட்டு இருக்காரோன்ட்டு இவர் திரும்புகிற சமயம் இவருக்கு பின்னாடி அவங்க அப்பா பயங்கரமான கோபத்தில் முறைச்சிட்டு நிற்கிறாருங்க. இதை பார்த்தது தாங்க ஒரு நிமிஷம் அவரே ஜீவாவே பயந்து போயிட்டாருங்க. என்னங்கப்பா என் முன்னாடி வந்து இப்படி பயன்படுத்திட்டு நிற்கிறீங்க அப்படின்னு அவர் வந்து கேட்குறாருங்க. அதுக்கு அவங்க அப்பா இருந்துட்டு, ஏன்டா என் ரூமில் உனக்கு என்னடா வேலை, இந்த நேரத்துக்கு என்னடா ரூமை வந்து எட்டி பார்க்குற அப்படிங்கிற மாதிரி ஒரு கொச்சையாக பேசுகிறாருங்க.
இதை கேட்ட உடனே ஜீவாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. யாரோ கதவை ஓப்பன் பண்ணுற சத்தம் கேட்டுச்சு, அதனால தான் நான் வந்து பார்த்தேன், நீங்களும் ரூமில் இல்லை, அதனால தான் நான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாருங்க. இந்த நாயும் ரூமை எட்டி பார்த்ததும் இல்லாமல் பொய் வேற சொல்கிறேன்னு கன்னத்தில் பலார்னு ஒரு அறை விட்டுறாருங்க. இந்த சத்தத்தை கேட்ட உடனே தூங்கிட்டு இருந்த அவங்க அம்மாவும் எந்திரிச்சு வராங்க. என்னங்க ஆச்சு, எதுக்குங்க அடிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உன் பையன் நம்ம பெட்ரூமை வந்து எட்டி பார்க்குறான்டி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாருங்க. இதை கேட்டோடனே அவங்க அம்மாவுக்குமே ஒரு மாதிரி ஆச்சு. என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, கதவு ஓப்பன் ஆகிடுச்சு, அதை தான் நான் பார்க்க வந்து அப்பா எங்கேயோ வெளியே போயிட்டாருன்னு, ஆனால் அப்பா என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி வந்து ஜீவா சொல்கிறாருங்க. நீங்கள் எதுக்குங்க வெளியே போனீங்க அப்படின்னா, நான் தண்ணி குடிக்க தான் போனேன், ஒவ்வொரு டைமும் உங்ககிட்ட நான் கேட்டுட்டு போகணுமா, என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க, இந்த வீட்டில் என்ன நான் உங்களுக்கு பயந்து இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு படுக்க போயிடுறாருங்க. ஜீவா வந்து அப்பா அடித்தது ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. அம்மாட்ட எதுவும் பேசாமல் தன்னுடைய ரூமுக்கு வந்துடுறாருங்க. சொல்லப்போனால் அந்த சம்பவம் நடந்துட்டு அவங்க அப்பாவோட நடவடிக்கை எதுவுமே இவருக்கு வந்து பிடிக்கலைங்க. ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. இது வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் திட்டினது கூட இல்லைங்க. ஆனால் இன்றைக்கி கன்னத்தில் அடித்தது வந்து அவருக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாயிருதுங்க. அப்போ தாங்க அவருக்கு ஒரு சந்தேகமும் உதிக்குது. தண்ணி குடிக்க போனாருன்னு சொன்னார்ல, ஆனால் அவங்க ரூமில் பார்க்கும்போது ஒரு வாட்டர் பாட்டில் ஃபுல்லாக தண்ணி இருந்துச்சுங்க. அப்பா வந்து நைட்டில் அன்றைக்கி வெளியே போனதும் சரி, கரெக்டாக அன்றைக்கி போயிட்டு வந்த அன்றைக்கி தான் வந்து அந்த நாயும் தெருநாயும் இறந்துருந்துச்சுங்க. நேற்றுமே வந்து அவர் போயிருக்காரா என்னன்னு தெரியல, ஆனால் இன்றைக்கி நைட்டுமே போயிருக்காரு. ஸோ வந்து அவர் ஏதோ இரவு நேரத்தில் பண்ணுறாரு, அடுத்த நாள் நைட்டு கண்டிப்பாக அவரை வந்து நம்ம செக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராருங்க. இந்த விஷயத்த பார்த்திங்கன்னா தன்னுடைய தம்பிகிட்டே சொல்லிவிட்டு, நம்ம அடுத்த நாள் நைட்டு வந்து 2 பேரும் ஒரே ரூமில் படுத்துக்கலாம், அப்பா என்ன பண்ணுறாருன்னு நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய தம்பிக்கிட்டையுமே சொல்கிறாருங்க. அடுத்த நாள் இரவுமே பார்த்திங்கன்னா 2 பேருமே ஒரே ரூமில் தாங்க படுத்துக்கிறாங்க. அப்பா வெளியே வராரா என்னன்னு பார்க்க அவங்க டோரு ஹோல் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஹோல் வழியாக வந்து பார்க்குறாங்க. கதவு ஓப்பன் ஆகுதுங்க. ஓப்பன் ஆகி அவருடைய அப்பா வெளியே போகிறத 2 பேருமே பார்க்குறாங்க. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு இவங்களுமே கதவை திறந்து வெளியே போகிறாங்க. வீட்டுக்கு பேக் சைடு பார்த்திங்கன்னா பறவைங்களுக்குன்னு ஒரு கூடு மாதிரி இருக்குங்க, ஒரு கூடாரம் மாதிரி. அதில் வந்து புறாக்கள்லாம் வச்சுருப்பாங்க. அந்த இடத்துக்கு வந்து அவங்க அப்பா போகிறாருங்க. இவங்க 2 பேருமே சைலண்ட்டாக அங்கே போகிறாங்க. அப்போ அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா, ஒரு புறாவை எடுக்கிறாருங்க, சத்தமே இல்லாமல் எடுத்து அதோட வாயை நல்லா பிடிச்சிக்கிறாருங்க. வாயோட வாயை வச்சு உரிகிற மாதிரி அந்த புறாவை உரிகிறாருங்க. உறிஞ்சது தாங்க அப்படியே அதில் இருக்க ரத்தத்தெலாம் வெளியே வந்து அதை அப்படியே தூக்கி வீசிடுறாருங்க. இதை பார்த்த ஜீவாவுக்கும் அவருடைய தம்பிக்கும் உடம்புலாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சுங்க. சொல்லப்போனால் அவங்க தம்பிலாம் அழுகிற கண்டிஷனுக்கே போயிட்டாருங்க. அப்பாவை பார்த்த உடனே ஒரு மாதிரி பயம் வரவும் 2 பேருமே அந்த சம்பவத்தை பார்த்த உடனே குடுகுடுன்னு தன்னுடைய ரூமுக்கு வந்துடுறாங்க. என்னடா அப்பா இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காருன்னு தன்னுடைய அண்ணாவிட்ட சொல்கிறாருங்க. அவங்க அண்ணாவும், இருடா எனக்கும் அதாண்டா ஒன்றும் புரியல, அப்பா வரட்டும் எதுவும் பேசாமல் இரு அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் டோரை லாக் பண்ணிட்டு மறுபடியுமே அந்த ஹோல் வழியாக பார்க்குறாங்க. அவங்க அப்பா பார்த்திங்கன்னா அந்த புறாவெல்லாம் சாப்பிட்டு மறுபடியும் தன்னுடைய ரூமுக்கு வராருங்க. இவங்க அந்த ஹோல் வழியாக பார்த்துட்ருக்கிறது வந்து சடனாக அவருமே வந்து அந்த ஹோல் வழியாக பார்த்துட்றாருங்க. இதை பார்த்தது தாங்க ஜீவாவுக்குமே ஒரு நிமிஷம் அப்படியே என்ன பண்ணுறதுனே தெரியலங்க. தன்னுடைய தம்பி பக்கத்தில் போய் அப்படியே சைலண்ட்டாக போய் நின்றுக்கிறாருங்க. ஒரு 5 நிமிஷம் வந்து எந்த மூச்சு பேச்சும் இல்லாமல் 2 பேருமே அமைதியாக இருக்காங்க. மறுபடியுமே வந்து அந்த ஹோல் வழியாக பார்க்குறாருங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியுமே ஹோல் வழியாக பார்க்குறாருங்க. பார்த்தவருக்கு இன்னுமே பயங்கர அதிர்ச்சிங்க. அவருடைய அப்பாவோட கண்ணு பார்த்திங்கன்னா அப்படி ரத்த கலரில் கோவத்தோடு இவரை பார்த்து முறைக்கிற மாதிரி இருக்குங்க. மனசுக்குள்ள தைரியத்தை வர வச்சுட்டு கதவை திறந்து வெளியே போய் பார்க்குறாருங்க. வெளியே யாருமே இல்லைங்க. அவங்க அப்பா ரூமுக்கு போய் பார்த்தா அவங்க அப்பா நல்லா புரட்டு விட்டு தூங்கிட்டு இருக்காருங்க. இதை பார்த்துட்டு தாங்க சத்தியமாக எதுவும் இந்த வீட்டில் நடக்குது, அப்பாவுக்கு என்னமோ நடந்திருக்குன்னு இவர் நல்லா புரிஞ்சுக்கிறாருங்க. அடுத்த நாள் அவங்க அப்பா வேலைக்கு போன உடனே தன்னுடைய அம்மா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாருங்க. ஆனால் இதில் ஆச்சரியம் என்னென்னா, அவங்க அம்மாவுக்கு தன்னுடைய கணவருக்கு இந்த மாதிரி நடக்கிற எந்த விஷயமும் இது வரைக்கும் கவனிக்கவும் இல்லை, அவங்க நோட்டீஸ் பண்ணவும் இல்லைங்க. இருந்தாலும் தன்னுடைய பசங்க வந்து ஒரு மெச்சூரான பசங்க சொல்கிற விஷயத்த நம்ம தள்ளிவிடக்கூடாதுன்ட்டு உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இவருக்கு இந்த சம்பவம், அதாவது அந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நடந்திருக்குமா என்னன்னு தெரியலமா, பசங்க 2 பேருமே ரொம்ப பயந்து போயிருக்காங்கம்மா அப்படி தன்னுடைய அம்மா கிட்ட வந்து சொல்கிறாங்க. உடனே அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வீட்டு பக்கத்தில் வந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு கருப்பனார் கோயில் இருக்குங்க. அந்த கோயிலில் இருக்க பூசாரிக்கிட்ட போய் நடந்த விஷயத்தெலாம் சொல்கிறாருங்க. அப்போ அந்த பூசாரி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சொல்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தா அது ரத்தத்தை மட்டும் சாப்பிட்ற இதாக இருக்குது, எனக்கு என்னமோ அவரோட உடம்புல மோகினி பிசாசு தான் போயிருக்குமோன்னு தோணுது,
இது வந்து கொஞ்சம் நார்மலாக பேய் பிடிக்கிறத விட இது கொஞ்சம் நம்ம பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும். என்ன பண்ணுறீங்கன்னா, அவர்கிட்ட சொல்லாமல் அவருக்கு இந்த கோயிலுக்கு வர விஷயமே தெரியக்கூடாது. நைட்டு 12 மணிக்கு நீங்கள் கோயிலுக்கு வர மாதிரி அவரை கூட்டிகிட்டு வாங்க. இங்கே வச்சு நம்ம அவரை பூஜை பண்ணிடலாம். ஆனால் அவர்கிட்ட எக்காரணத்தை கொண்டு கோயிலுக்கு தான் வரேன்னு நீங்கள் சொல்லிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட அந்த அம்மாக்கிட்ட சொல்கிறாருங்க. இவங்களுமே வந்து தன்னுடைய மகளுக்கு ஃபோன் பண்ணி, நீ மாப்பிள்ளையை வந்து இன்றைக்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா, ஆனால் எக்காரணத்தை கொண்டு இந்த மாதிரி கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லாத. எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால் வந்து நான் அம்மாவை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாருமே வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கங்க. இவங்களுமே அதேமாரி தன்னுடைய கணவர்கிட்ட சொல்கிறாங்க. 4 பேருமே பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு தாங்க போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 11:30 மணி சுமாருக்கு அவங்க அம்மாவுக்கு வந்து நெஞ்சு வலிக்கிற மாதிரி அவங்க நடிக்கிறாங்கங்க, அவங்களோட பாட்டி. நெஞ்சு வலிக்குது, என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போங்கன்னு சொல்லும்போது, யார் யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட தாய்மாமா, அதாவது ஜீவாவோட தாய்மாமா, அப்புறம் அந்த பாட்டி, இவங்களுடைய அப்பா, அம்மா, மொத்தம் 5 பேர் வராங்க. வண்டி ஓட்டுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜீவா தாங்க ஓட்டுறாங்க. ஜீவாவுக்கு பக்கத்தில் வந்து அவங்க பாட்டி உட்காந்துக்கிட்டாங்க. நடுவில் வந்து இந்த ராஜகண்ணப்பனை உட்கார வைக்கிற மாதிரி வச்சுட்டு, இந்த பக்கம் மச்சனனும், இந்த பக்கம் வந்து மனைவியும் உட்கார்ற மாதிரி பிளான் பண்ணி 5 பேருமே காரில் போகிறாங்க. அவங்க பாட்டி வந்து உடம்பு சரியாத மாதிரியே நடிச்சுக்கிட்டு பேசிட்டு, அதில் டைவர்ட் பண்ணுற மாதிரியே அந்த உடம்பு சரியாத விஷயத்த பேசிகிட்டே வராங்கங்க. கரெக்டாக அந்த கோயில் என்ட்ரன்ஸ் கிட்ட தாங்க வராங்க. என்ட்ரன்ஸ் வந்த நொடியே 4 பேருமே வந்து அப்படியே வேகமாக எழுந்திரிச்சு வெளியே வந்துடுறாங்கங்க. இது வரைக்கும் அமைதியாக பேசிட்டு வந்தவர் அந்த கோயில் என்ட்ரன்ஸ் வந்த உடனே ஒரு மாதிரி ஆக்ரோஷமாக ஆக ஆரம்பிக்கிறாருங்க. நெருப்பில் வந்து பட்ட புழு மாதிரி ரொம்ப துடிக்க ஆரம்பிச்சிட்டு, என்னால் இந்த இடத்துல இருக்க முடியல, என்னை வெளியே கொண்டு போங்க, வெளியே கொண்டு போங்கன்னு பயங்கரமாக 2 வாய்ஸில் பேசினேன் எப்படி இருக்குங்க, அந்த மாதிரி அவர் பேசுகிறாருங்க. இதை பார்த்து பயந்து போன 4 பேருமே சாமிகிட்ட போயிடறாங்கங்க. பூசாரி 2 பேர் வராங்க. 2 பேருமே 2 டோர் பக்கம் நின்றுக்கிட்டு வெளியே வா வெளியே வான்னு கூப்பிட்றாங்கங்க. ஆனால் அவரும் என்னால் வர முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு, என்னை வெளியே விடுங்க வெளியே விடுங்க அப்படின்னு கத்திட்டு இந்த டபுள் வாய்ஸில் வந்து அந்த ராஜகண்ணப்பன் பேசுகிறாருங்க. சொன்னால் நீ கேட்க மாட்டேன்ட்டு 2 பேருமே அட்டன் டைமில் இந்த சாட்டை ஒன்று வச்சுருக்காங்க. சாட்டையாலே வந்து அவர் அடிக்கிறாருங்க. அதை அடித்தோடனே இன்னும் வெளியில் கதற மாதிரி, நான் வெளியே வந்துடுறேன்ட்டு வேக வேகமாக ஓடி வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்த உடனே இந்த பெரிய பூசாரி என்ன பண்ணுறாருன்னா, ராஜகண்ணப்பனோட தலை உச்சி முடியை வந்து நல்லா இழுத்து பிடிச்சிக்கிறாருங்க. பிடிச்சிட்டு அந்த சாமிக்கு முன்னாடி போய் உட்கார வைக்கிறாருங்க. நீ யார், எங்கேருந்து வந்த, உனக்கு என்ன வேணும், இவரோட உடம்பை விட்டு நீ போன்னு சொல்லும்போது, எனக்கு இவருடைய உடம்பு பிடிச்சிருக்கு, நல்லா போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து சொல்லுதுங்க. மறுபடியுமே சாட்டையெல்லாம் அடித்து, நீ உனக்கு என்ன வேணும்னு கேளு, நான் உனக்கு தரேன், ஆனால் இந்த இடத்துல நீ இருக்கக்கூடாது, இவரோட உடம்பு விட்டு நீ போயிடு அப்படிங்கிற மாதிரி பூசாரி சொல்கிறாருங்க. சரி, நான் உடம்பு விட்டு போயிடுறேன், ஆனால் எனக்கு வந்து ஒரு கோழி, உயிரோடு இருக்க கோழியும் ஒரு குவாட்டரும் வேணும் அப்படிங்கிற மாதிரி அது கேட்குதுங்க. இவங்களுமே 2 ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தாங்க. சரி, நான் உனக்கு கொடுக்குறேன், இதை நீ குடிச்சிட்டு அவரோட உடம்பை விட்டு நீ போயிடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்கிறாருங்க. சரி, முதல்ல எனக்கு இது 2ம் வாங்கி கொடுங்கன்னு சொல்லும்போது அந்த பூசாரி வந்து வாங்கிட்டு வந்த 2மே அவர் முன்னாடி வைக்கிறாங்க. இவங்க எல்லாத்தையுமே வேற ஒரு பக்கம் போக சொல்லிடுறாருங்க. அது என்ன பண்ணுதுன்னா, அந்த கோழியோட ரத்தத்தை வந்து அந்த சக்கையை தூக்கி போட்டுட்டு அதே மாதிரி அந்த ஃபுல் கோட்டரையுமே குடிச்சிருதுங்க. குடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ராஜகண்ணப்பனோட உச்சி முடி இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா பிடிச்சி இழுத்து ஒரு கொஞ்சம் முடியும் அப்படியே பிடிச்சி இழுக்கிறாருங்க. அது இழுத்த உடனே ராஜகண்ணப்பன் மயக்கம் போட்டு விழுந்துடுறாருங்க. விழுந்தவரை சுற்றி திருநீர் போட்டு விட்டு ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக தீர்த்தத்தை தெளித்து விட்றாருங்க. தெளித்து விட்டுட்டு அவங்களுடைய குடும்பத்தை கூப்பிட்டு, அந்த பேய் இவரோட உடம்பை விட்டு போயிடுச்சு, இவரோட கழுத்தில் நான் தாயத்தை கட்டுறேன், அதே மாதிரி வீட்டுக்கு வந்து நீங்கள் நைட் வரைக்கும் எங்கேயே இருக்கட்டும், ஒரு 5 மணிக்கு மட்டும் 5 மணி சுமாருக்கு வீட்டுக்கு போங்க, போகும்போது இவர் பின்னாடி வந்து திரும்பி பார்க்க வைக்காதீங்க, ஸ்ட்ரெயிட்டாக போகிற மாதிரியே போங்க, பின்னாடி திரும்பி பார்க்க வச்சிடாதீங்க, அதே மாதிரி இவர் தலைக்கு நல்லா தலைக்கு ஊற்றி விட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க சொன்ன மாதிரியே வந்து அவங்களுமே அவரை பேச்சு கொடுத்துட்டு திரும்பி பார்க்காம கூட்டிகிட்டு போகிறாங்கங்க. வீட்டுக்கு போன உடனே எல்லாருமே தலைக்கு ஊற்றிடுறாங்க. அவரையும் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்கங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு சம்பவமும் நடக்கலைங்க. இந்த மாதிரி சம்பவங்கள் உங்களுக்கு நடந்துருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த மெயில் ஐடிக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பை பை.